ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் நேரடியாக விஷயத்துக்கு வர்றேன். ஃபேஸ்புக்கில், சோசியல் மீடியாவில் இருக்கிற நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திமுகவுடைய நண்பர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். நீங்கள் ஒரு விஜய் போய் கவர்னரை சந்திச்சுட்டு வர்ற போதெல்லாம் இன்ஸ்டாவில் திட்டமிடப்பட்டு ஒரு வீடியோ வரிசையாக பெண்கள், சின்ன பசங்க எல்லாம் வரிசையாக வீடியோ அண்ணாவை ஏன் ஆட்சி அமைக்க மாட்டீங்க, ஒரே கான்செப்ட் தான். அவங்க பாணியில் ஒரே விதமான கான்செப்ட், ஒரே விதமான நரேஷனில் பேசுகிறாங்க. இதுக்கு முன்னாடி இதோடைய விளைவு தெரியாமல், இன்ஸ்டாவில் பேசுனதுடைய விளைவு தெரியாமல் நான்லாம் பார்த்துட்டு நான் இன்ஸ்டாவில் ஆக்டிவாக இருக்கிறாங்க. நான் 1.5 வருஷமாக பல வீடியோ பார்த்துட்டு இதெல்லாம் எது நம்மளுக்கு எந்த விதமான பாதகம் தரக்கூடாது, கோமாளி தற்கொலைன்னு நினச்சி அந்த வீடியோ அவ்வளோ அந்த வீடியோக்களில் நம்பவே முடியாத அளவுக்கு அதோடைய இது இருக்கும், முட்டாள்தனமாக இருக்கும். அந்த வீடியோலாம் முட்டாள்தனமாக இருக்கும். முட்டாள்தனமாக இருக்காண்டு நான் அதை ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிடும், கொஞ்சம் கேட்பேன், தள்ளி விட்டு போய்கிட்டே இருப்பேன். ஆனால் அந்த வீடியோ தான் சின்ன பசங்கிட்ட வேலை செஞ்சு வீட்டில் அம்மா அப்பாவை ஓட்டு போட வைக்கிறது காரணம் அந்த வீடியோ தான். இப்போவும் தேர்தல் முடிஞ்ச பிறகு விஜய் ஆட்சிக்கு கூப்பிடாம இருக்கவும், அதே மாதிரி ஒவ்வொரு தடவை போயிட்டு வரவும், இல்லை தினமும் ஏதாவது ஒரு கான்செப்டில் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்காங்க. வீடியோ இன்ஸ்டாவில் வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ நேற்று போயிட்டு வந்ததுக்கு பிறகுமே நான் ஒரு 15 வீடியோ கிட்ட இன்ஸ்டாவில் பார்த்துருப்பேன், வேறு ஆளுங்க வீடியோ. அப்படியே அதை நம்ம ஃபேஸ்புக் பக்கம் திறந்தா அதே ஆளுகளும் அதே இதில் போட்டிருக்கு. அவங்க போடுறாங்க, செட்டிங் பண்ணுறாங்க. சரி, அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி நீங்கள் டிஎம்கேக்காரங்க எதுக்கு போடுறீங்க? நமக்கு கொஞ்சமாச்சும் யோசிங்க. எதனால நான் நல்லாவே சொல்லுவேன், இன்ஸ்டாவில் போட்ட வீடியோக்கள், இன்ஃப்ளூயன்சர் மூலம் போட்ட வீடியோக்கள்லாம் அந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துச்சு. இன்னைக்கு அதே வீடியோ ஆட்சி அமைச்சோட நீங்கள் தற்கூரின் சொல்லிவிட்டு, இல்லை காமெடின்னு சொல்லிவிட்டு சிரிச்சு போட்டு ஒவ்வொரு வீடியோ எடுத்து நம்ம பேஜில், உங்களுடைய பேஜில் அப்லோட் பண்ணுறீங்க. அதில் டிஎம்கேக்காரன் ஒரு 1000 பேர் வச்சுட்டு சிரிச்சுட்டு போகிறான்னு வச்சுக்கோங்க. 1000 பேர் டிஎம்கே இல்லாதவன், டிவிகேக்காரங்க, இது மாதிரி நிறைய பேர் இன்னும் ஒரு 1000 பேருக்கு போய் சேரும். அதில் ஒரு 250 பேர் அதில் அது ஒரு 1000 பேர் பார்க்குறேன், ஒரு 250 பேருக்கு சிம்பதி உருவாச்சாங்க என்ன? இதே மாதிரி போகிற ஒவ்வொரு வீடியோ, ஒவ்வொரு ஆள் வேறு ஆள் போடுற வீடியோனால அது எங்கே கொண்டு போய் நிப்பாட்டும்? மறுபடியும் விஜய்க்கு, டிவிஏ கட்சிக்காரங்களுக்கு அனுதாபத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். இதையே நம்மளே போய் இதில் விழுகணும். இதில் நல்ல விவரம் தெரிஞ்ச ஆளு, டிஎம்கேல விவரம் தெரிஞ்ச ஆளுகெல்லாம் தூக்கி அதை அப்லோட் பண்ணி விடுறீங்க, அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு நீங்கள் ஆரம்ப காலத்திலே பாருங்க, இந்த விஜய் கட்சியில் உள்ள இந்த பெண்கள் போட்ட வீடியோ, எந்த ஒரு வீடியோவும் எடுத்து நான் இது வரைக்கும் அப்லோட் பண்ணி நான் சிரித்து வச்சதும் கிடையாது. அந்த வீடியோவை நான் ஃபார்வேர்ட் பண்ணதும் கிடையாது, எதுவும் பண்ணது கிடையாது. அது நான் யோசிச்செல்லாம் கிடையாது. எனக்கு அது இதை எதுக்கு எடுத்து போடணுங்கிற ஒரு மனநிலை தான். நான் அப்போல்லாம் ரொம்ப யோசிச்செல்லாம் கிடையாது. இதை எடுத்து அது மாதிரி வந்தாக்க எடுத்து போட மாட்டேன். ஆனால் இன்னைக்கு அது நமக்கு எதிராக திரும்புதுங்கையில் இந்த வீடியோலாம் பார்க்கையில் இப்போ நீங்கள் திரும்ப ஒரு பேசுகிறான், அதை தூக்கி போட்டீங்க. ஒரு பொண்ணு ஒரு புருஷன் வீடியோ எடுக்கிறான், அது திரும்பிக்கிட்டு இப்படியே காய்கறியை இந்த மாதிரி இது பண்ணிக்கிட்டு அப்படியே அழுதுகிட்டு ஒரு வீடியோ எல்லாமே அவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் வச்சுட்டு இந்த மாதிரி பேசுங்கன்னு சொல்லி செட் பண்ணி வீடியோ போடுறாங்க. அப்புறம் இன்னொரு பொண்ணு கேட்குது, நல்லாட்சி செய்யணும்னு தானே மக்கள்லாம் ஓட்டு போட்டாங்க, அப்போ நீங்கள் ஆதரவு கொடுக்கறதுக்கு என்ன? அதுக்கு தெரியுமா தெரியல. ஒரு விஜய் தோக்கணும்னு நினச்சிதான் ஆப்போசிட் கட்சியில் டிஎம்கே கூட்டணியாக இருந்து ஜெயிச்சிருக்காங்க. அப்போ இவங்க போய்த்து ஒருவருன்னு ஆதரவு கொடுக்கணும்ட்டு ஒரு வீடியோ போடுது. இது மாதிரி இவ்வளோ வீடியோ அந்த வீடியோவை நீங்கள் எடுத்து போட்டுக்கிட்டீங்க. தயவு செஞ்சு நான் இதில் இது மூலம் கேட்டுக்கிற ஒன்றே ஒன்று தான், அவங்க
தற்குறித்தனமாவோ முட்டாள்தனமாவோ எந்த வீடியோ போட்டிருந்தாலும் அதை முட்டாள்தனம் நினச்சிக்கிட்டு நீங்கள் தூக்கி உங்கள் பக்கத்தில் வீடியோ அப்லோட் செய்யாதீங்க. நமக்கு அது முட்டாள்தனமாக தெரியலாம். உண்மையிலே முட்டாள்தனமான வீடியோ தான், தற்குறித்தனமான வீடியோ தான், அது நமக்கு தெரியும். ஆனால் அந்த வீடியோ 1000 பேருக்கு ஒரு 250 பேர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துச்சுன்னா அனுதாபத்தை கூட்டி கொடுக்கும். தயவு செஞ்சு இந்த வீடியோ நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ பேசி அப்லோட் பண்ணுங்கள். இல்லை நமக்கு சாதகமான வீடியோ வந்தால் அதை அப்லோட் பண்ணுங்கள். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி வீடியோக்களை தவிர்த்து விடுங்க தயவு செஞ்சு. நன்றி, வணக்கம்.